பேனர்கள் கொடிகள் இன்றி சைலண்ட் மீட்டிங். தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி திடீர் நன்றி அறிவிப்பு கூட்டம். இபிஎஸ் படம் மிஸ்ஸிங், புறநகர் செயலாளர் புறக்கணிப்பா. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள புதுப்பாளையம் பகுதியில் இருக்கும் தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக அதிமுக நிகழ்ச்சிகள் கட்சி கொடிகள், பிரம்மாண்ட பேனர்கள் மற்றும் போஸ்டர்களுடன் விழாக்கோலம் பூண்டிருக்கும். ஆனால் இந்த முறை நிகழ்ச்சி நடைபெற்ற திருமண மண்டபத்தின் முகப்பிலோ அல்லது அந்த பகுதியிலோ எந்தவிதமான ஆரவாரமும் இல்லை. கட்சி கொடிகளோ அல்லது எஸ்பி வேலுமணியின் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்களோ வைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் மட்டும் வைக்கப்பட்டிருந்தன. எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இடம்பெறவில்லை. மேலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட புறநகர் மத்திய மாவட்ட செயலாளர் மா வேலுச்சாமி அழைக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி வேலுமணி, தேர்தல் நேரத்தில் இரவு பகலாக தனக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவிக்கவும் அவர்களுடன் இணைந்து உணவருந்தவும் மட்டுமே தான் வந்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு எளிமையாக பேனர்களின்றி நடைபெறுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நிகழ்ச்சியில் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் மண்டபத்திற்கு உள்ளே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன என்றும் விளக்கமளித்தார். மேலும் வரும் ஜூலை 2ஆம் தேதி தான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாகவும், அதற்கு முன்னதாக தன்னை வெற்றி பெறச் செய்த நிர்வாகிகளை நேரில் சந்தித்து உற்சாகப்படுத்தவே இந்த சந்திப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே தமிழக முதல்வர் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு நியமன பதவிகளை வழங்குவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு எஸ்பி வேலுமணி எந்த பதிலும் அளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மக்களுக்கு நன்றி தெரிவித்து எனக்காக இரவு பகலாக பணியாற்றிய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட, ஒன்றிய, பகுதி, கிளை கழகம், ஊராட்சி கிளை கழகம், பேரூராட்சி வார்டு செயலாளர்கள் உட்பட அத்தனை நிர்வாகிகள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், முன்னாள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள், தலைவர்கள், அவர்கள் எல்லாத்தையும் அழைத்து நான் 20 நாளா கிட்டத்தட்ட 21 மாசமா எலெக்ஷன் முடிஞ்சு நான் சென்னையில் அதிகமாக இருந்தேன். ஆகவே நன்றி சொல்லி முடிச்சு போயிட்டோம். ஆகவே இன்னைக்கு அவங்க கூட எல்லாம் இருந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி முடிச்சு அவங்க கூட எல்லாம் உணவருந்திட்டு போனான்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள என்னுடைய திரும்ப எம்எல்ஏ ஆஃபீஸ் 2ஆம் தேதி இன்னைக்கு தான் நல்ல நாள் போகிறோம். அது எம்எல்ஏ ஆஃபீஸில் 2ஆம் தேதி அங்கே போகிறங்காட்டி முன்னாடி எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு இப்போ போகல, 2ஆம் தேதிக்கு நம்ம அங்கே போகிறோம். ஆனால் இதே நல்ல நாள் சுற்றம் நாங்கள் போகிறோம். அதனால முன்னாடி நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. வேற ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம். எப்போதும் கலகலப்பா இருக்கக்கூடிய இடம், கட்சி கொடிகள் பேனர் இல்லாம ரொம்ப அமைதியா நடக்கிறதுக்கான அப்படியெல்லாம் இல்லை. தலைவர் அம்மா போட்டோலாம் இருக்கு, பார்த்துருக்கேன். நியமன நண்பர்களுக்கும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு ஒரு குற்றச்சாட்டு.